அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் புயல் சேனல். இன்றைய பதிவில் சென்சாய் மாஸ்டர் தலைமை பயிற்சியாளர் கலைச்செல்வன் ஐயா அவர்கள் கராத்தே மாணவர்களுடன் ஓட்டப்பயிற்சியில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த ஓட்டப்பயிற்சியினுடைய நன்மைகள் என்ன, அதை பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. தமிழ் புயல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து நிறைய செய்திகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா செய்திகளுமே வந்து எல்லாருக்கும் போயிட்டு சேரணுன்ற ஒரு ஆசையில தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து தவறாமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே போல் மற்ற நண்பர்களுக்கு இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து பயனடைய முடியும். இப்போ நாம் நடைப்பயிற்சி, இது ஓட்டப்பயிற்சி, இப்போ நாம் வந்து ஓட்டப்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். கராத்தே மாணவர்கள்லாம் வந்து ஓட்டப்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓட்டப்பயிற்சியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய நன்மைகள் இருக்குது, நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஏரோபிக் பயிற்சியில் வந்து முக்கியமான பயிற்சி ஓட்டப்பயிற்சி தான். இந்த ஓடும்போது, ஓட்டப்பயிற்சி செய்யும்போது எல்லா தசைகளுக்கும் வேலை இருக்கும். எல்லா தசைகளுக்கும் இதனால நன்மை வலுப்பெறும். அந்த ஓட்டப்பயிற்சியும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து வேர்வை வெளியேறும். உடம்பில் உள்ள மாசு கசைகள் எல்லாமே வெளியேறும். ஓட்டப்பயிற்சி மூலமாக உள்ளயம், நுரையீரல் ஆரோக்கியம் அடையும். ரொம்ப நல்லது. இதய நோய்கள் வராது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வராது. இந்த ஓட்டப்பயிற்சியின் மூலமாக வந்து என்ன ஆகுனாக்கா மன அமைதி கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க யோகா, தியானம், பிராணாயாமம் செய்யறதுக்கு மன அமைதி கிடைக்கும் இல்லையா? அதே போல் வந்து ஓட்டப்பயிற்சி செய்வதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும். அதோடு இல்லாமல் தொந்தி தொப்பெல்லாம் குறையும். ஓட்டப்பயிற்சி மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தி தொப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும். உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்லதுங்க ஐயா. இந்த ஓட்டப்பயிற்சி மேற்கொள்றவங்களுக்கு மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற வலிகள்லாம் இருக்குங்கிற பிரச்சனை சொல்றாங்களே, இது உண்மைங்களா ஐயா? இந்த ஓட்டப்பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த மூட்டு வலி வரும், எலும்பு தேய்வினர்லாம் வந்து ஒரு தவறான கருத்துன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது சும்மா இருக்கிறவங்களோட இந்த ஓட்டப்பயிற்சி செய்யாதவர்களை விட ஓட்டப்பயிற்சி செய்வவங்களுக்கு மூட்டு வலி மற்ற எலும்பு தேய்மானம் வந்து குறைவாகவே இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது வந்து அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நாம் வந்து ஓட்டப்பயிற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். நல்லதுங்க ஐயா. இந்த ஓட்டப்பயிற்சி வந்து எந்த வயதுலேருந்து மேற்கொள்ளலாம், எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்துக்கையும் சொல்லுங்க ஐயா. சரி, குழந்தைகளை பொறுத்தவரையிலையும் 6 வயதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரம் ஓடலாம். 11 வயதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நீண்ட தூரம் ஓடி பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ஓடும்பொழுது வந்து எடுத்த உடனே வந்து வேகமாக ஓடுறதை தவிர்த்து விட வேண்டும். முதல்ல மெதுவாக நடக்கணும். அப்புறம் மெல்லோட்டம் ஜாக்கிங் போல் போயிட்டு அதுக்கும் பிறகு தான் விரைவாக ஓட பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். அதோடு இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓடினா போதும். ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 3 அல்லது 4 நாட்கள் ஓட்டப்பயிற்சி மேற்கொண்டால் போதும். நாள்தோறும் ஓட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே போல் வந்து எப்படி ஓடணுன்றதை நான் சொன்னேன். அதே போல் வந்து ரொம்ப வயதானவர்கள் வந்து ஒரு 60 வயதை கடந்தவர்கள்லாம் வந்து ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம். அவர்கள் வந்து உடம்பை சமநிலையை வைத்திருக்கொள்ள வேண்டிய பயிற்சிகளை மட்டும் அவர்கள் செய்தால் போதும். எப்படி இருந்தாலும் நம்ம ஓட்டப்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நாம் வந்து மருத்துவருடைய ஆலோசனையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கிட்டு தான் நாம் வந்து இந்த ஓட்டப்பயிற்சியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ நாம் வந்து நீங்கள் கேட்டீங்க எப்படி ஓடணும்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ வந்து ஸ்போர்ட்ஸு, உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தடகள போட்டியில் பங்கு பெறுறதை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கல. அதுக்கெல்லாம் தனி பயிற்சி இருக்குது. அது குறைந்தபட்சம் 3000 மீட்டர் வரலையும் விரைவாக ஓடி அதுக்கு பயிற்சி வேறு. இப்போ நம்ம உடல்நலம் சார்ந்த செய்திகளை மட்டும் இப்போ நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இந்த ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது எந்த நேரம் சரியான நேரமாக இருக்கும்? அதாவது காலையில் ஓடலாம், ஆனால் வந்து வெளிச்சம் இருக்கணும். ஏன்னா போக்குவரத்து நெரிசல் நிறையா இருக்குது. நிறைய வந்து கார்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் வெளிச்சமான நேரத்தில் நம்ம ஓடணும். அதோடு இல்லாமல் நாம் அணிந்து கொள்ளக்கூடிய சட்டை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணும். நல்ல வெளிச்சமான சட்டையாக இருக்கணும்.
படும்படியான ஆடையாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து கார் வரும், அவங்கெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம ஃப்ளோரசன்ட் கலர் அது போல் உள்ள ஆடைகளை அணிஞ்சு ஓடுறது வந்து ரொம்ப நல்லது. பாதுகாப்பாகவும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஓடும்போது நல்ல பாதுகாப்பு அம்சங்களையும் நாம் பின்பற்றுதல் வேண்டும். ஏதேனும் காலையில் கொஞ்சம் ஏதேனும் தண்ணீர் அருந்து விட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓட ஆரம்பிக்கலாம். நல்லதுங்க ஐயா. இந்த ஓட்டப்பயிற்சி முடிச்ச பிறகு என்ன செய்யணும்? ஓட்டப்பயிற்சி முடிச்ச பிறகு கொஞ்சம் தூரம் அப்படி வார்ம் டவுன் பண்ணணும். திரும்ப வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வார்ம் டவுன் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நாம் வந்து வெளியில் போகலாம். தண்ணி வந்து ஓடி முடித்த உடனே வந்து தண்ணீர்லாம் குடிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து வேர்வையெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நாம் தண்ணீர் அப்படி தண்ணி குடிக்கும்பொழுது இந்த மலச்சிக்கல்லாம் கூட தீரும். இந்த ஓட்டப்பயிற்சி மேற்கொள்றதால மலச்சிக்கல் தீரும். அது ஒரு முக்கியமான நன்மை ஓட்டப்பயிற்சி மூலமாக நமக்கு கிடைக்கும். மாணவர்கள்லாம் ஓட்டப்பயிற்சியை முடிச்சுட்டு டயர்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட சில தகவல்களை கேட்கலாம், எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு. காலையிலேருந்து எவ்வளோ நேரமாக அந்த ஓட்டப்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க? 6 மணில இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரிலாக்ஸாக இருக்கு. ரொம்ப புத்துணர்வாக இருக்கு. உங்கள் பேர்? உடம்பு புத்துணர்வா இருக்கா? காலைல 6 மணில இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பர். தம்பி உங்க பேர் என்ன? என்ன வகுப்பு படிக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, நல்ல. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? +2 படிச்சிட்டு இருக்கீங்களா? ரிலாக்ஸா இருக்கு. வேர்வெல்லாம் வந்து உற்சாகமா இருக்கு. நெஞ்சிலெல்லாம் தொக்கையெல்லாம் கரையும், கொழுப்புலாம் கரையும். ஓ சூப்பர். தான் சேர்ந்து மேற்கொண்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு என்ன, எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கா? படிப்புல கவனம் செலுத்த முடியுதா? நல்லா. உங்க பேர் என்ன? என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஓட்டப்பயிற்சி எவ்வளவு நாளா மேற்கொள்றீங்க? ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன என்ன நன்மைகள் கிடைக்குது உங்களுக்கு? என்ன எனர்ஜியா இருக்கா காலைல? ஓகே, பையன் ஒருத்தன் உன்கிட்ட சில தகவல்களை கேட்போம். உங்க பேர் என்ன? என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 2ஆம் படிக்கிறீங்க. எவ்வளவு நாளா அந்த ஓட்டப்பயிற்சி போயிட்டு இருக்கீங்க? 1 மாசம். ஓ 1 மாதமா 30 நாளா போயிட்டு இருக்கீங்க. இதனால என்ன நன்மைகள் உங்களுக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹெல்த்தியா இருக்கா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா?